கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற சூப்பரான வசனம் எதுன்னு கேட்டா, நான் உபாகமம் 6:4 தாங்க சொல்லுவேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு எழுதப்பட்டிருக்கு. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது யூதர்கள் இந்த ஷெமா பிரேயரை சொல்வாங்களாங்க. எபிரேயத்துல ஏகாட் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். நம்ம தேவன் நான் ஒருவர் தான் கடவுள், என்ன தவிர வேற யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. ஆதியாகமத்துல ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தப்பையும் இனி இவங்க 2 பேரும் ஒரே வம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்ட போதும் தேவன் இதே ஏகாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்துல தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றன இருக்குதுங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களுக்கு தான் கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், பாதுகாப்புக்கு ஒரு கடவுள், விவசாயத்துக்கு ஒரு கடவுள்னு எக்கச்சக்கமான பொய்யான தெய்வங்கள் இருக்குதுங்க. உண்மையான சிருஷ்டி தெய்வத்தை தெரியாதவங்க தான் அவரை கும்பிடாம அவர் படைச்ச சிருஷ்டிகளையும் மற்ற மனிதர்களையும் தெய்வமா நினைச்சு கும்பிடுவாங்கங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டருக்கு பதில ஒரு 4-5 பேரு மாத்தி மாத்தி ரூல்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்ல. அதே மாதிரிதான் பல தெய்வங்களை கும்பிடுற இந்த மதங்கள்ல குழப்பமா தாங்க இருக்கும். ஒவ்வொரு தெய்வமும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க, வெவ்வேறு கருத்து வேறுபாடும் இருக்கும். ஆனா நம்ம இயேசு குழப்பத்தின் தேவனாக இல்லாம சமாதானத்தின் தேவனாக இருக்காருங்க. எபேசியர் 4:4-6 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்னு சொல்லுதுங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஃப்ரீ வில் இருக்குதுங்க. நம்ம யார தெய்வமா கும்பிடணும்னு நம்ம சூஸ் பண்ணலாம். யோசுவா இஸ்ரவேலர்களை பார்த்து நானும் என் வீட்டாரும் மூவென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்றாங்க. நீங்க யார இன்னைக்கு சூஸ் பண்ண போறீங்க? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமேன். நீர் ஒருவரே கர்த்தர்.